வணக்கம் மக்களே. 4000 கோடி மாபெரும் ஊழல் பரபரப்பை ஏற்படுத்திய அண்ணாமலை அறிக்கையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் வாயிலாக ஏற்கனவே ஒரு பெரும் ஊழல் நடைபெற்றதை கடந்த மார்ச் மாதம் சுட்டிக்காட்டியிருந்தோம். தற்போது மீண்டும் ஒரு மாபெரும் சூழலை அரங்கேற்ற திமுக அரசு திட்டமிட்டிருப்பது தெரியவந்துள்ளது. சென்னை மாநகராட்சி 4 மற்றும் 8 ஆகிய 2 மண்டலங்களில் வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்கும் பணிக்கான தனியார் நிறுவனங்களின் ஒப்பந்த புள்ளி கோரல் கடந்த ஜூலை மாதம் வெளியிடப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கான இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் 4000 கோடி என்பது குறிப்பிடத்தக்கது. ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க கடைசி நாள் ஏற்கனவே 4 முறை தள்ளி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இறுதியாக நவம்பர் 20, 2025 நேற்றைய தினம் மாலை 3 மணி வரை ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி 3 நிறுவனங்கள் தங்கள் ஒப்பந்த புள்ளியை சமர்ப்பித்திருந்தனர். இந்த நிலையில் ஒட்டுமொத்த விதிகளையும் மீறி நேற்று மாலை 3 மணிக்கு முடிவடைந்த ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிப்பை மீண்டும் ஒரு நாள் நீடித்து இன்று 21/12/2025 கடைசி நாள் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த அறிவிப்பு நேற்று மாலை 4 மணிக்கு மேல் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அறிவிப்பு வெளியான பின்னர் மேலும் ஒரு நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தில் பங்கேற்றுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இதன்படி ஏற்கனவே 3 நிறுவனங்களின் ஒப்பந்த புள்ளி மதிப்பை தெரிந்து கொண்டு அதன்படி தங்களுக்கு வேண்டப்பட்ட நிறுவனத்தின் ஒப்பந்த புள்ளி மதிப்பை அமைத்து ஒப்பந்தம் தங்களுக்கு கிடைப்பதற்கு சாதகமாகவே இந்த கால நீட்டிப்பு செய்துள்ளதாக அறிய முடிகிறது. ஏற்கனவே நேரம் முடிவந்த ஒப்பந்த அறிவிப்பை மீண்டும் கால நீட்டிப்பு செய்வது முற்றிலும் விதிமீறல் மட்டுமின்றி ஒப்பந்தத்தின் வெளிப்படைத்தன்மையும் பாதிப்பதாகும். இந்த விதிமீறல் காரணமாக ஏற்கனவே ஒப்பந்த புள்ளி கோரிய 3 நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் ஒப்பந்த மதிப்பான சுமார் 4000 கோடி பெருமளவில் ஊழல் செய்வதற்கு மட்டுமே விதிகளை மீற கால நீட்டிப்பு செய்துள்ளார்கள் என்ற முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. உடனடியாக சென்னை மாநகராட்சி இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். மேலும் இந்த கால நீட்டிப்பு செய்தது யார் வற்புறுத்தலில் என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும், நேரம் முடிவடைந்த பின்னர் ஒப்பந்த புள்ளி கோரிய நிறுவனம் யாருடையது என்றும், அவர்கள் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த தகவல்தான் 4000 கோடி மாபெரும் ஊழல் பரபரப்பை ஏற்படுத்திய அண்ணாமலையோட அறிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.